தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனி நண்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தாக்க, ஸ்ரீ ராமஜெயம் நாடக சபா திருக்கோவிலூர் அந்த குழு இணைந்து நடத்திய நாடகத்தை நாம் படம் பிடித்துள்ளோம். நடித்த நாடகம் கணவனை உயிர் மீட்டால் கற்பகவல்லி. அந்த தெருக்கூத்தில் காலச்சமுத்திரம் லோகநாதன் அவரின் நடிப்பு என்னை பெரிதும் கவர்ந்தது. அப்படிப்பட்ட தெருக்கூத்து கலைஞன் அசாத்திய திறமைகளை நாம் காண்போம், வாருங்கள். ஆமா, நான் இல்லாத நேரத்துல ஆமா இது இருந்தா எதனா ஒண்ணு இது அவங்க இது இருந்ததுன்னா என்ன பாக்குற மாதிரி இதை பாத்துக்குவேன் கண்டிப்பா. அதனால இந்த உயிரே கை கொடுத்துருப்பாங்க. இந்த பொன் பொருள் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஆமா, அதான போறியா மாமா எதை கேட்டாயோ? ஆமா, அத்தனை பொன்பொருளையும் அகற்றி உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இப்ப கிளம்பலாமா? ஆடை ஆபர அத்தனை கைச்சிட்டீங்க. சரி, நீங்க போங்க மாமா. போலாமா? போங்க. ஐயோ, அவர் வர அனுப்பிச்சு விட்டுட்டுமே. பொண்டாச்சி ஞாபகத்துல இருந்தா அங்கே கூடுவான். ஆமா, சொத்து பத்து கூட அங்கே எழுதி வச்சிருவான். அவர் இப்ப கூட்டு வா, கூட்டு ஓடு 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 ஓடு. எல்லாரும் போய் பாக்குறமா? மாமா, நீங்க போறீங்களே, உங்க நாலு ராஜ்யத்தை அத்தனையும் எழுதி வச்சுட்டு போங்க மாமா. இங்க இருந்து நான் போறேன். ஆமா, பெருமணி சால பாப்பாங்க. நீ பூஜா வீட்டுக்கு போற, கூட ஏமாத்தி வாங்கிடுவா. ஆமா, அதனால உன் பொண்டாட்டி பேர்ல எழுதி வை. அப்படின்னு என்ன ஏமாத்தி வாங்கினாலும் வாங்கிடுவாங்க. ஆமா மாமா, அதனால அதை உன் பேர்ல நான் எழுதி வச்சுட்டா எனக்கு நம்மளை விட்டு போகாது. அதானே? அந்த சொத்து என் பேர்ல இருந்தா என்ன, உன் பேர்ல இருந்தா என்ன தெரியாது. அப்ப எழுதுறேன், அக்காலத்துல எழுதுறா. மகாராஜா மகாராஜன் குமாரனாகிய சாத்தசின் ஆகிய என் நாடு நகரம் ஆடு பொருள் அசையும் பொருள் அசையா பொருள் அத்தனையும் சுப்புதாசுடைய மகள் தேவாயர் சொருப்புடைய மஞ்சுளாதாசுக்கு இனி முதல் சொந்தம். நான் சம்மதத்தோடு எழுதி கொடுக்கிறேன். கைது போடுவாங்க, கைது போடுறான். சாட்சி கையெழுத்து வேணும். சாட்சி கையெழுத்து போடுங்க. ஆடு நகர்ல பொண்டாடி என்ன போடு போடு. சரி, ஐ லவ் யூ மாமா.
மாமா அது மட்டும் கிடையாது. நீங்க போயிட்டு வரும்பொழுது அந்த தேவடியா போட்டு அப்புறம் நகரக்கலாம் அத்தனையும் எங்கிட்ட வாங்கிட்டு வந்து என் கழுத்துல போட்டு பாக்கணும் எனக்கு ஆசை. இனிமே வளர்க்கலாம். அது மட்டும் கிடையாது. அவ கத்துக்கிற ஒரு புடவை அந்த புடவை எனக்கு வேணும். அது எங்க போய் எடுத்து தெரியுமா? இடமா இடம் தாண்டி போய் எடுத்து வந்தேன். சரி போயிட்டு வாங்க மாமா. இங்க பாரு பாடத்தில் ஒண்ணு கடந்து எடுத்து வந்துக்கிறேன். நீ எச்சு காயறதுக்குள்ள சீக்கிரம் வரணும். இந்த எச்சு ஆமா அது காணும் எச்சு வரணும். போலாமா? முன்னாடி போறீனா பார்த்தா உங்களுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. அரண்மனைக்கு வழி தெரியாது. நான் முன்ன போறேன், நீங்க பின்ன வாங்க. சரி போ. வாங்க போலாம். வாடிங்க வா போலாம். வாடி தாடி கட்டவன பின்னாடி தானே வர. ஆமாங்க. முன்னாடி எவ்வளவு பாக்க அம்மா ஓட்டமா நாயினா பாக்க எவ்வளவு பாக்க எங்க புருஷன் வந்துட்டீங்கன்னு ஒரு சந்தோஷத்துல ஓடணும். எனக்கு தாஜாகமா இருக்குது. அதனால நான் முன்ன போறேன், நீ பின்னாடி வா. சரி வா. தாலி கட்டணும் தானே? ஆமாங்க. நான் வேகமா போயிட்டு நீங்க ஆம்பளை வேகனா போறீங்க, நான் பொம்பளை பொறுமையா தாங்க நடந்து வர முடியும். பின்னாடி யாரை பாத்துட்டு வர? ஐயோ அப்படி சொல்லாதீங்க. அந்த மாதிரி என்ன எனக்கு அப்பயே தெரியும். முருகன் உட்காரும் போதே ஒட்டில கலந்து போறாங்க. இந்த போனா கைக்கு பின்னால வந்தா ஒண்ணு ஆம்பளை நாய் கையில ஏய் கை போட்டு போலாம் வா. சரி வாங்க வா. அட கவுடு வந்தால அடிக்கலையே. ஐயா யாரா நான் சுத்தமான இடத்துல வரேன். நீ எங்க இருந்து வர மாரியாட்ட போய் வாடா. அடடா ஐ உரியா ஏய் உரியே உடாடி ஐ அடடா பரிதே உரியே ஓ ஏய் உரியே ஏய் வேணுமே பிடிக்கிறாடா நாளைக்கு. ஐயோ பையா கரியா அவன் என்ன நினைச்சு பிடிச்சாலோ எது நினைச்சு பிடிச்சாலோ உள்ள இருக்கிற எலும்புலாம் மலை மலை மருந்து ஊறிதுடா. எலும்பா ஆத்து தண்ணி அடிச்சுட்டு போறதுக்கு இல்ல கிணத்து தண்ணி எப்பனாலும் ஒடுக்கல இல்ல. ஆமாங்க. அது எதுக்கு அம்மா அப்படி இருக்கு பிடிக்கிற? இவ்வளவு நாளா இல்லாத புருஷன் என் கையை கோர்த்து விட்டார் என்ற அன்புக்காக உன்னை எவன கிடைக்கல அங்கவே புரிய அப்படிலாம் சொல்லாதீங்க. சரி அரண்மனை வந்துட்டோம் பாப்பலாம். இல்ல நில்லுங்க. வீட்டு உள்ளார அடி வைக்காதீங்க. என்ன காரணம்? நீங்க வந்திருக்க கூடிய இடம் எங்க இருந்து வந்தீங்களா? தாசி வீட்டுல இருந்து வந்திருக்கீங்க. பாவ தொழில் செய்யற இடம். பாவப்பட்ட இடத்துல இருந்து பாவம் செஞ்சுட்டு இப்ப வந்திருக்கீங்க. சரி வீட்டுக்கு உள்ளார அடி வைக்கிறதா இருந்தா ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வரேன். உங்க 2 காலையும் கழுவி இந்த பாவத்தை வாசலோட விட்டுட்டு உள்ளார அடி வைங்க. சரி வார்த்தை இப்ப கேட்கிறேன். தண்ணி கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இது உள்ள போன உடனே ஒரு 2 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துடுறேங்க. கேட்டுக்கிட்டா என் மேல தப்புல தடி தூக்க கூடாது. இனிமே எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமாப்பா? உடனே வர. கணவர் வந்து விட்டார் என்று கடவுளுடைய பூஜையை கைவிட்டு விடக்கூடாது. ஏன் இந்த முருகன் பெருமான அருளாலதான் என் புருஷன் மனமாறி என்னை தேடி வந்திருக்கின்றார். அதனால இந்த முருக பெருமானுக்கு நன்றி செலுத்த வேண்டும். கடவுள் பூஜையை செய்து மன்னவருக்கு ஜலம் கொடுத்து வீட்டுக்குள்ளார கூப்பிடலாம். முருகா தங்கமயில் வேல் முருகா தங்கமயில் வேல் முருகா தங்கநாதன் போல் மருகா எங்கள் குல தெய்வம் பேட்டி வேலவா
அதான கொடுத்துட்டு மாமா பொறுமையா வராங்க. உள்ள எல்லாம் கொடுத்துட்டியா? எல்லா பொருளையும் கழட்டி விட்டேன் சுவாமி. பாரியா இது கம்பியில நெல்லு முட்டுக்கு டோக்கன் போட கதையா இது தொங்கிட்டு கிடக்குது. இது என்ன இது? நீங்க கட்டின தாலி. யார் கட்டினது? நீங்க கட்டினது தான். நான் கட்டினது தானே? ஆமா. கடவுளே வேண்டான்னு சொன்ன பிற்பாடு இது எதுக்கு உனக்கு? ஏன் தாலி அற 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 தாலியே தாலியே அற நீங்க உயிரோடு இருக்கீங்களே அப்ப நீ சாவ சொல்றாளா? அவங்கதான் அவன் பக்கம் பேசுறாங்க, நீங்களாவது என் பக்கம் பேசக்கூடாது. பரவாயில்ல தாங்க தாலியா இருக்கணும். மேல போட்டு சொல்லுங்க, தாலி குடுக்கறியா இல்லையா? தாலிய குடுக்கறியா இல்லையா? குடுக்கறேன். நம்ம ரெண்டு பேருக்கு குடு தரேன். நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. ஆமா. எல்லா கல்யாணத்துக்கும் பொதுவான சாட்சி ஊர்ல 10 பெரியவங்க அட்சதை போட்டு அவங்க தான் சாட்சியா வச்சு கல்யாணம் செய்வாங்க. ஆமா. நம்ம கல்யாணத்துக்கு அது மாதிரி 10 பெரியவங்க இருந்தாங்கல்ல, அந்த 10 பெரியவங்களும் வந்து கேக்குட்டு நான் தாலியை கழட்டி தரேன். ஏ கரியா, அன்னைக்கு நான் தாலி கட்டும் போது 10 பெரிய மனுஷால் உட்காந்து தாலி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாங்க. கட்டுறா சாந்தசியெல்லாம் கற்பகவள்ளி கழுத்துறேன்னு. அன்னைக்கு அந்த தாலியை நான் கட்டினா அவங்க ஆசீர்வாதம் வாங்கி இந்த 3 வருஷத்துல அந்த 10 பேர்ல 5 பேர் மண்டை போட்டுட்டான். மீதி இருக்கிற 5 பேர் புள்ள குடும்பம் தாங்காது எந்த அனாத ஆசிரமத்தில் இருக்கிறானே தெரியல. எங்கடி போய் கொண்டு வரது? நானு எத்தவங்களை போய் நோண்டி கூப்பிட்டு வா. சரி தாலி தாண்டி தாலி தான் எடுத்துட்டு போ. ஒருபோதும் தாலி தர மாட்டேன். என்ன தாலி பண்ண பொண்ணு அப்படியே பண்ண விட்டு மாட்டீங்க. அடி வென்று அடி இப்படியா உன்னை விட மாட்டேன். கணவனுடைய அருமை பெருமை எல்லாத்துக்குமே தெரியும். அது நான் ஒரு உதாரணமா இருக்கிறேன். விடிஞ்சா இந்த ஊர் நயினார் பழத்துல எனக்கு என்ன மரியாதை தெரியுமாடா? அரண்மனை மாடியிலே நின்று பார்த்து கைத்தட்டி சிரிக்கணும். இது நடக்கணும். பிச்சை போய் கேட்கலாம். இப்ப நான் ஒரு பொண்ணு, இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு போய் பிச்சை போய் கேட்டா உன் உடம்பு நல்லா தாண்டி இருக்குது, ஏன்டி உழைச்சி சம்பாதிக்க கூடாதான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சத்தப்படாது. உன் உடம்பு நல்லா தாண்டி இருக்குது, ஏன்டி எங்கேயாவது களை வெட்டி பொழைக்க கூடாதான்னு என்ன கொஞ்சம் இழிவா பேசுவாங்க. அதுக்கு இப்ப நீங்க இருக்கிற நிலைமை இருக்குது. நீங்க போட்டிருந்தா ஆடை அணிபணி ரத்தனம் முத்து பவளம் அத்தனையும் தாசிக்கிட்டு கொடுத்துட்டு வந்துட்டீங்க. நீங்க நிக்கிற கோலத்தை பார்த்தா போய் வாய் திறந்து பிச்சைன்னு கேட்க வேணாம். போனீங்கன்னா உடனே போட்டுருவாங்க. அப்ப நீ பிச்சைக்கார கம்பி அடின்னு சொல்ற. பிச்சைக்கார கம்பி அடி நீ போய் பிச்சை ஏறா? இல்லங்க அப்படி சொல்லுங்க. கண்ணை வீங்கிடும். ஏற்கனவே எறும்பு முடிச்சு வச்சுக்கிறான், ஞாபகம் இருக்கட்டும். சொல்லுங்க, போறியா இல்லையா? இல்ல கடவுள் பேச சொல்லு. இல்ல கடவுள் தான் பெறுது. அப்ப பிச்சை எடுக்கிறேங்க. கடவுளுக்காக அதையும்
தாய்மார்களே, எலெக்ஷன் நிக்கிறாரு. அண்ணன் மகளே, தம்பி மகளே, ஐயா மகளே, தாய்மா பெரியவர்களே, சிறியவர்களே, வருங்காலத்து சிங்கங்களே, பலகாரம் ஒரு பொண்ணு பாருங்க, ஒரு பெண்ணு பாராமல் அடிவதோட்டம் அடித்து பொண்ணுகளெல்லாம் பிடிக்கொண்டு அனாதியா விட்டுட்டாங்க. ஆமா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு தாய்குல சிகாமணி, ஒரு கற்பு வாய்ந்த பெண்ணு நாடி வருது, கையில உள்ள காணிக்கையோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ போட்டு அனுப்புங்க. பாவம் புண்ணியம் அல்லது புண்ணியம் நல்லதே நடக்கும். அவன் பொல்லாதது, அவன் பாவத்தை செய்கிறான் சாந்தசீலன். உங்களுக்கு புண்ணியத்தை தேட வேண்டும் என்றால் உங்கள் பாவத்தை கழிக்க உங்கள் கரத்தில் உண்டான காணிக்கை அதிலே இட்டு எங்கள் புண்ணியை தேட வேண்டும், பாவம் தொலைய வேண்டும். அப்படி என்று உன் கரத்தில் உள்ள காணிக்கையை கற்பு வாழ்ந்த அந்த அம்மனுக்கு செலுத்துமாறு கரங்கூப்பி பணிவன்போடு வணங்கி கேட்டுக் கொள்கிறோம். வணக்கம். பெண்ணாக நான் பிறந்தது எனக்கு பிரம்மதேவன் எழுதி வைத்த சதியாக நான் பிறந்தது விதியா, அந்த பிரம்மதேவன் எழுதி வைத்த சதியோ. பெண்ணாக நான் பிறந்தது விதியா, எனக்கு பிரம்மதேவன் எழுதி வைத்த சதியா. ஒரு காலத்திலே நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? இன்று கையோடு ஏந்தி பிச்சை எடுத்து வருகிறேனே, ஒரு காலத்திலே நான் செல்வ சீமாட்டியாக வாழ்ந்தவன். கண்ணாக வளர்ந்து வந்தேன் நானே, இன்று கடல் கவிழ்ந்த படகதை போல் கண்ணாக வளர்ந்து வந்தேன் நானே, இப்ப கடல் கவிழ்ந்த படகதை போல கண்ணாக வளர்ந்து வந்தேன் நானே, இப்ப கடலில் கவிழ்ந்த படகை போல நானே. எம்மை போல் பெண்கள் பெற்றவர்கள் தானே நீங்கள். நான் இன்று இருக்கக்கூடிய என்னுடைய நிலைமை தெரியுமா உங்களுக்கு? எட்டாத கனியை போல ஆனே, எனக்கு எடுத்து சொல்ல ஒரு மலையும் காணே. எட்டாத கனியை போல காண உரையை எடுத்து சொல்ல ஒருவரையும் காணே. நம்மாரே என் மேல் கருணை காட்டு, இவர் அடிக்குறாரே பழியை என் மேல் போட்டு. அம்மாரே என் மேல் இறக்க காட்டு, அவர் அடிக்குறாரே பழியை என் மேல் போட்டு. எங்கள் அம்மாரே என் மேல் இரக்கம் காட்டு, இவர் அடிக்குறாரே பழியை என் மேல் போட்டு. அம்மாரே என் மேல் இறக்க காட்டு, அவர் அடிக்குறாரே பழியை என் மேல். கேளுங்க கவியர்களே, சாந்தசீலன் மனைவியை கொடுமைப்படுத்தி பிச்சை எடுக்க விட எப்படி ஆகிற சாந்தசீலனுக்கு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி முருகப்பெருமான் தன் உருவத்தை மாற்றி